ஓம் சக்தி இயற்கை நுண்ணறிவு பதிவு 2. இத்தலைப்பின் கீழ் நாம் ஒரு நிகழ்வை கவனிப்போம். தகவல் நூல் சுவாமி விவேகானந்தர், எழுத்தாக்கம் ரா கணபதி அவர்கள். அத்தியாயம் 33, மீண்டும் அமெரிக்கா, பக்கமெண் 614, வெளியீடு ஸ்ரீ ராமகிருஷ்ண மடம், சென்னை. கலிபோர்னியாவில் நிறுவப்பட்ட சாந்தி ஆசிரமத்தை நிர்வகிப்பதற்காக அங்கு செல்லுமாறு துரியானந்தரை பணித்தார் சுவாமிஜி. அவருக்கு அது அவ்வளவு சம்மதமாக இல்லை. இது அம்பாளின் சங்கல்பம், நீதான் இந்த வேலையை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றார் சாமிஜி. துரியானந்தர் சிரித்துக்கொண்டே, உங்கள் சங்கல்பம் என்று சொன்னாலே போதுமே, அம்பாளின் பேச்சை நாம் எங்கே கேட்க முடியும் என்று கேட்டார். சாமிஜியின் உணர்ச்சி கரை புரண்டு விட்டது. தம்பி, நீயுமா இப்படி சொல்கிறாய்? அம்பிகையின் வார்த்தைகளை நாம் ஏன் கேட்க முடியாது? இப்போது நம்மில் ஒருவர் பேசுவதை இன்னொருவர் கேட்பது போல் அவள் பேசியும் கேட்க முடியும். தேவியின் திருவாட்கை கேட்க தனி நரம்பு ஒன்று தேவை, அவ்வளவுதான் என்றார். சாமிஜியின் உணர்ச்சி செறிந்த வார்த்தைகள் துரியானந்தரை உலுக்கியே விட்டன. அம்பிகையின் ஆணையை நேருக்கு நேர் கேட்டுத்தான் சாமிஜி தம்மை சாந்தி ஆசிரமத்துக்கு அனுப்புகிறார் என்று கருதி அந்த உத்தரவுக்கு கீழ்ப்படிந்தார். ஜூலை 3ஆம் தேதி அன்று துரியானந்தர் சாந்தி ஆசிரமத்திற்கு புறப்பட்டார். நாம் தற்பொழுது கவனிப்போம். தேவியின் திருவாக்கை கேட்க தனி நரம்பு ஒன்று தேவை, அவ்வளவுதான். சுவாமி விவேகானந்தரின் பொருள் செறிந்த இவ்வார்த்தைகளை சற்றே விரிவுபடுத்தி காண்போம். தனி நரம்பு என்பது முதுகின் தண்டுவட பகுதியின் மேற்புறம் அமைந்துள்ள முகுளம் என குறிப்பிடப்படும் இறைசக்தியின் நுழைவு வாயிலிருந்து ஆக்னாவிற்கு செல்லும் நரம்பு. தியானத்தினால் இந்நரம்பு வலிமை பெற்று அன்னையின் திருவடிகளில் ஒருமுனைப்படுத்தப்படும் பொழுது ஆக்னாவில் ஒளியற்ற அன்னையின் தெய்வீக குரல் உள்நுழைந்து நாம் உணர்ந்து கொள்கிறோம். இதனை ஸ்ரீ ஸ்ரீ பரமஹம்ச யோகானந்தர் அவர்கள் அருளிய மனிதனின் நிரந்தர தேடல் எனும் நூலில் நான் கண்டறிந்தேன். தகவல் நூல் மனிதனின் நிரந்தர தேடல், பாகம் 1, பக்கமெண் 784. முகுளம். நம்பர் 1, உயிர் சக்தி தேகத்தினுள் நுழையும் முக்கிய மையம். நம்பர் 2, மூளை தண்டுவட 6வது மையத்தின் இருக்கை. நம்பர் 3, இதன் பணி உள்ளுக்குள் பாயும் பிரபஞ்ச சக்தியை கிரகித்து வழிகாட்டுவதாகும். அடுத்தது பக்கம் எண் 770, ஆக்னா. சம்பிரதாயமாக கண் புருவங்களுக்கிடையில் உண்மையில் காந்த ஈர்ப்பினால் முகுளத்துடன் நேரடியாக இணைக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு நம்மிடம் உள்ள ஆற்றலை சிதறடிக்கும் அனைத்தையும் தவிர்த்து குருவின் அருளோடு ஆன்மீக பாதையில் பயணிக்க தொடங்குவோம். குருவடி சரணம், திருவடி சரணம். ஓம் சக்தி. தொடர்ந்து கவனிப்போம். கவனித்து அறிந்து கொள்வதற்கு என் நன்றிகள்.